Taste the Daily. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் 5ஆம் நாளான இன்று கடலூர் தொகுதியில் மக்களை களத்தில் சந்திக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. ரெட்டிச்சாவடியில் பொதுமக்களின் உற்சாக வரவேற்புடன் தரைகார்த்த காளியம்மன் கோயில் பகுதியில் உரையாற்ற உள்ளார். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சூறாவளி சுற்றுப்பயணத்தின் 4வது நாளில் விழுப்புரம் மாவட்டத்தில் 2வது நாளாக பிரச்சாரம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், கூட்டணி கட்சியினர் கழக பொதுச் செயலாளருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன், அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன். அதிமுகவின் தொடர் அழுத்தத்தின் காரணமாகவே 28 மாதங்களுக்கு பிறகு மகளிர் உரிமை தொகை கிடைத்தது. ஆனால் பெரும்பாலான மகளிருக்கு தற்போது வரை உரிமை தொகை கிடைக்கவில்லை. விழுப்புரம் மாவட்டம் வானூர் தொகுதிக்குட்பட்ட திருச்சிற்றம்பலம் கூட்டுச்சாலையில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சார சுற்றுப்பயணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி எழுச்சி உரை. சொன்னது எப்ப 21 கொடுத்தது எப்ப 28 மாசம் கழிச்சு. 28 மாத காலம் சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி அதிமுக தொடர்ந்து இது வலியுறுத்தப்பட்டது. இன்னைக்கு பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி என்ன ஆச்சு? மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை என்ன ஆச்சு? எப்ப கொடுப்பீங்க அப்படின்னு தொடர்ந்து சட்டமன்றத்தில் வலியுறுத்தி வந்தோம். திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் 520 வாக்குறுதிகள் அளித்தார்கள். ஆனால் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. தண்ணீர் வரி கட்டினால்தான் 100 நாள் வேலை திட்டம் வழங்கப்படுவதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் காட்டம். திமுக தேர்தல் அறிக்கையில 525 அறிவிப்பு வெளியிட்டாங்க. ஒரு 10% அறிவிப்பு கூட இது வரைக்கும் நிறைவேற்றல. ஆனா முதலமைச்சரும் திமுக கட்சிக்காரனும் பேசுறதெல்லாம் 98% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டது என்று பச்சை பொய்ய முழு பூசணிக்காயை தட்டில் இருக்கிற சோற்றுல மறைக்கிற மாதிரி மறைக்கிறாங்க. 2020 மருத்துவக் கல்வியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள் ஒதுக்கீடு வழங்குவதற்காக 162வது சட்டப்பிரிவை பயன்படுத்தி அவசர நிர்வாக ஆணை பிறப்பித்தது அதிமுக அரசு. இதே 162வது பிரிவை பயன்படுத்தி கருணாநிதி பெயரில் பல்கலைக்கழகம் தொடங்க ஸ்டாலினுக்கு திராணி உள்ளதா என்றும் புரட்சி தமிழர் உரக்க கேள்வி. உள்ளிடஒதுக்கீடு கொண்டு வந்தோம். அந்த 7.5 உள்ள ஒதுக்கீடு மூலமாக இதுவரை 2818 மாணவ மாணவிகள் அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் மருத்துவராக இருக்கிறாங்க. இது சாதனை. அப்ப இந்த திட்டத்தை கொண்டு வருகிற பொழுது மேலும் ஆளுநர் இந்த மசோதாவை கையெழுத்து போட மறுத்துட்டார். அதன் அடிப்படையில் இன்றைக்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் 162வது பிரிவை பயன்படுத்தி உத்தரவு போட்ட ஒரே முதலமைச்சர் நான் தான். ஐயா, தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தொகுதி வரையறை விவகாரத்தில் ஸ்டாலின் தமிழக மக்களை ஏமாற்றி வருகிறார். தமிழகத்தில் நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கை குறையாது என மத்திய அரசு ஏற்கனவே தெளிவுபடுத்திவிட்டதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் திட்டவட்டம். தொகுதி மறுவரைவு செய்ய வேணும். நாடாளுமன்ற தொகுதி மறுவரைவு செய்ய இல்ல, இந்த நமக்கு நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கை குறையும் அப்படின்னு ஒரு பொய்ய கட்டவிழ்த்து விட்டார். ஏன்னா மக்கள் செல்வாக்கு இழந்துட்டார். அதனால மத்திய அரசு மீது பழி சுமத்துவதற்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றார். ஏற்கனவே மத்திய அரசு தெளிவுபடுத்தி விட்டது, தமிழ்நாட்டுக்கு எந்த விதத்திலும் இந்த நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை குறையாது. பாராளுமன்ற மறுவரைவு அது வருகின்ற பொழுது தெளிவுபடுத்துறோம் சொன்னாங்க. நீட் தேர்வை ரத்து செய்வோம் என கூறி மாணவர்கள் உயிரிழக்க காரணமாகிவிட்டனர் திமுகவினர். ஆட்சிக்கு வந்த பின் இரட்டை வேடம் போடுகின்றனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. அதுக்கு பிறகு மிகப்பெரிய பொய்
நீட் தேர்வு ரத்துன்னு சொன்னார். இதை நம்பி பெற்றோர்களும் இளைஞர்களும் மாணவர்களும் வாக்களிச்சாங்க. திமுக ஜெயிச்சு வந்த பிறகு 4 வருஷம் நீட் தேர்வு ரத்துன்னு சொல்லி ரத்தே செய்யாத காரணத்தினால இதை நம்பி சரியான முறையிலே நீட் தேர்வு எழுதாத காரணத்துல நம்முடைய மாணவ செல்வங்கள் உயிர் நீத்ததுதான் மிச்சம். இப்படி பொய்ய பேசி பேசி மக்களை நம்ப வைத்து வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு ரத்த வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி. முதலமைச்சர் ஸ்டாலின் தொடர்ந்து பொய்யை கூறி மக்களை ஏமாற்றி வருகிறார். பொய் கூறுவதற்காக முதலமைச்சருக்கு நோபல் பரிசே வழங்கலாம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். பொய் கொஞ்ச நெஞ்ச பொய் இல்ல, இவருக்கு நோபல் பரிசே கொடுக்கலாம். பொய் பேசுவதற்கு ஸ்டாலினுக்கு நோபல் பரிசே கொடுக்கலாம். நீ ஒரு முதலமைச்சர், ஒரு கட்சியின் தலைவர், எதை பேசணும்னு தெரியாத பேசுற ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் ஒருவர் தான். உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் மூலம் ஸ்டாலின் மீண்டும் மீண்டும் மக்களை ஏமாற்றி வருகிறார். கடந்த 4 ஆண்டுகளாக மக்களுக்கான திட்டங்களை முறையாக செய்யாமல் தேர்தல் வருவதையொட்டி திமுக அரசு நாடகமாடி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. எப்ப தேர்தல்? அடுத்த ஆண்டு தேர்தல் இருக்குது. 8 மாசத்துக்கு முன்பு மக்களை ஏமாற்றுவதற்காக ஸ்டாலின் போடுகின்ற நாடகம். அப்படின்னு 4 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? இந்த மக்கள் குறையெல்லாம் கேட்கலையா? இந்த மக்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தெரியாதா? கண்டுகொள்ளலையா? தேர்தல் வருது, மக்களை ஏமாற்ற வேணும், மக்களுடைய ஓட்டுகளை பெற வேணும். இப்போ மக்கள் செல்வாக்கு இழந்து இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை அரங்கேற்றி வீடு வீடா வந்து கொடுப்பாங்க. எச்சரிக்கையா இருங்க. கல்வி என்றால் எனக்கு உயிர் மூச்சு என்றும் பல கல்லூரிகளை திறந்த அரசு அதிமுக அரசு என்றும் கழக பொதுச் செயலாளர் பெருமிதம். திமுக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகளாகியும் கல்விக்காக எந்த திட்டத்தையும் கொண்டு வரவில்லை என்றும் குற்றச்சாட்டு. படிப்பென்றால் எடப்பாடி பழனிசாமிக்கு கசக்குதுன்னு சொல்றார் திரு ஸ்டாலின் அவர்களே. கல்வி என்றால் எனது உயிர் மூச்சு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுக்கு கண் எப்படி முக்கியமோ அது ஓர் நாட்டில் பிறந்த குழந்தைகளுக்கு கல்வி முக்கியம் என்பதை நாங்கள் உணர்ந்து தமிழகத்தில் மருத்துவக் கல்லூரி, சட்டக் கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, பொறியியல் கல்லூரி, ஐடி கல்லூரி, இப்படி ஏராளமான கல்லூரிகளை திறந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்தியாவில் மன்னராட்சி ஒழிந்துவிட்டது. தமிழ்நாட்டில் குடும்ப ஆட்சியை ஒழித்தே தீருவோம் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சூளுரை. ஏற்கனவே இந்திய நாட்டில் மன்னராட்சி ஒழிக்கப்பட்டு விட்டது. இப்ப மீண்டும் திமுக மூலமாக மன்னராட்சி வர துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு 2026 தகுந்த பதிலடியை இந்த மக்கள் கொடுக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். ஒருபுறம் வேலையில்லா திண்டாட்டம், மறுபுறம் விலைவாசி உயர்வு என தமிழ்நாடு பஞ்சராகி இருக்கும்போது ஸ்டாலின் ஓரணியில் திரள்வோம் என்கிறார். மக்கள் வாழ வழியில்லாமல் உள்ளபோது எங்கே ஓரணியில் திரள்வது என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. அப்பப்ப புதுசா ஒண்ணு கண்டுபிடிப்பார். ஓரணியில் திரளவும் பாரு. எங்க போய் ஓரணியில் திரளுது? இங்க நாடு பஞ்சராகி கிடக்குது. எங்க போய் திரள்றது? இன்னைக்கு வாழ வழி இல்லாம இருக்கிறாங்க மக்கள். ஒரு பக்கம் விலைவாசி உயர்வு, ஒரு பக்கம் வேலையில்லா திண்டாட்டம், குடும்பம் நடத்துறது மிக கஷ்டப்பட்டு இருக்கின்ற சூழ்நிலையில ஓரணியில் திரளுங்கள். ஸ்டாலினுடைய வாக்கு. நீ எப்போ அண்ணா வருவ? கூட்டத்தில் ஏக்கத்துடன் கேட்ட பெண்ணின் குரல். வந்துடுறேமா, 2026 நம்ம ஆட்சிதான் என உறுதிபட சொன்ன கழக பொதுச் செயலாளர். வந்துடுறமா, கவலைப்படாதம்மா. 26 வந்துடுறமா, கவலைப்படாதம்மா. 26 விழுப்புரம் மாவட்டம் மயிலம் தொகுதியில் லட்சக்கணக்கான மக்கள் குவிந்திருப்பதை பார்க்கும்போது இங்கு அதிமுகவின் வெற்றி உறுதியாகியுள்ளது. மயிலம் தொகுதி நாட்டார்மங்கலம் பகுதியில் நடைபெற்ற மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் நம்பிக்கை.
இப்போ மயிலத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று விட்டோம் என்ற ஒரு நிலையை அடைகின்ற விதமாக அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தலுக்கு இப்பவே வெற்றி விழா காணுகின்ற அளவுக்கு மக்கள் வளம் காய்ச்சலுக்கு இந்த தொகுதி ஜெயிச்சாச்சு. அதிமுக ஆட்சியில் நிலத்தடி நீர் உயர குடிமராமத்து திட்டம் கொண்டு வரப்பட்டது. ஏரி, குளம், குட்டைகள் தூர்வாரப்பட்டது. ஆனால் எல்லாவற்றையும் திமுக அரசு நிறுத்திவிட்டது. பொதுப்பணித்துறையின் கீழ் வரும் 16,000 ஏரிகளில் 6,000 ஏரிகள் அதிமுக ஆட்சியில் தூர்வாரப்பட்டதென்றும் அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். நிலத்தடி நீர் உயர குடிமராமத்து திட்டம், ஏரி, குளம், குட்டை எல்லாம் தூர்வாரப்பட்டது. அதையே நிறுத்திட்டார். பொதுப்பணித்துறை கீழ் வருவது 14,000 ஏரிகள், அதுல சுமார் 6,000 ஏரிகள் தூர்வாரப்பட்டன. பொருளாதார சூழல் காரணமாக ஏழை பெண்களின் திருமணம் தடைபடக்கூடாது என்பதற்காக திருமண உதவித்தொகை, தாலிக்கு தங்கம் போன்ற உன்னத திட்டங்களை புரட்சி தலைவி அம்மா கொண்டு வந்தார். 6 லட்சம் பேர் பயனடைந்த இந்த திட்டத்தையும் ஸ்டாலின் அரசு நிறுத்திவிட்டதாக எதிர்க்கட்சி தலைவர் காட்டம். ஒரு பவுன் 70,000 ரூபாய்க்கு விற்குது. 70,000 ரூபாய்க்கு விற்குது. திருமண உதவி திட்டத்தின் கீழே ஒரு பவன் 25,000 50,000 கொடுத்த ஒரே அரசாங்கம் இந்தியாவில் அதிமுக அரசாங்கம். 6 லட்சம் பேர் பயனடைஞ்சாங்க. திருமண வயது எட்டுகின்ற பொழுது பொருளாதார சூழ்நிலை காரணமா திருமணம் தடைபடுகிறது. திருமணம் தடைபடக்கூடாது என்பதற்காக அம்மா மனதிலே உயிர்த்த அற்புதமான திட்டம் திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்கம் திட்டம், அதை கொண்டு வந்து நிறைவேற்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதையும் நிறுத்திட்டார். அதிமுக ஆட்சியில் அப்போதைய அமைச்சர் சி.வி. சண்முகத்தின் கோரிக்கையை ஏற்று மரக்காணம் முதல் உளுந்தூர்பேட்டை வரை கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்திற்கு 1,503 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து நானே நேரடியாக அடிக்கல் நாட்டினேன். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக விடியா திமுக அரசு அந்த திட்டத்தை ரத்து செய்து விட்டதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி குற்றச்சாட்டு. மரக்காணத்திலிருந்து உளுந்தூர்பேட்டை வரை கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் சுமார் 1,503 கோடியில அறிவு சகோதரர் நம்முடைய மண்ணின் மைந்தர் சி.வி. சண்முகம் அவர்கள் கோரிக்கை வச்சாரு. அந்த கோரிக்கையின் அடிப்படையில் நானே நேரடியாக விழுப்புரத்துக்கு வந்து அந்த திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டினேன். அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அந்த கடல் நீர் குடிநீராக்கும் திட்டத்தை இந்த அரசு ரத்து செய்து விட்டது. இப்படி மக்கள் விரோத அரசு இருக்க வேண்டுமா? விழுப்புரத்தில் ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு தரமான கல்வி கிடைக்க புதிய பல்கலைக்கழகத்தை தொடங்கினோம். அதையும் திமுக அரசு ரத்து செய்துவிட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும். அப்போது திமுக ரத்து செய்த பல்கலைக்கழகம் விழுப்புரத்தில் அதிமுக அரசு கொண்டு வரும் என கழக பொதுச் செயலாளர் உறுதி. நல்லா படிச்சு முன்னுக்கு வர வேண்டும். அந்த மாணவ மாணவிகள் நல்ல தரமான கல்வி கிடைக்கணும். அதுக்கு ஒரு பல்கலைக்கழகம் கொடுன்னு சொன்னாங்க. உடனடியாக அம்மாவுடைய திருநாமத்தின் பெயரிலே விழுப்புரத்தில் ஒரு புதிய பல்கலைக்கழகத்தை தொடங்கணும். இப்ப அந்த பல்கலைக்கழகத்தையும் ரத்து பண்ணிட்டாங்க. கடனில் தத்தளித்த விவசாயிகளுக்கு 2 முறை கடனை ரத்து செய்த அரசுதான் அதிமுக அரசு என கழக பொதுச் செயலாளர் பெருமிதம். கொரோனா காலத்தில் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று 12,110 கோடி ரூபாய் மதிப்பிலான பயிர்க்கடன் அதிமுக ஆட்சியில் தள்ளுபடி செய்யப்பட்டதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. விவசாயம் செய்கின்ற விவசாயிகளுக்கு, கடனிலே தத்தளித்துக் கொண்டிருந்த விவசாயிகளுக்கு தொடக்க வேளாண்மை வங்கியிலே வாங்கிய பயிர்க்கடன் 2 முறை ரத்து செய்யப்பட்டது. 2 முறை ரத்து செய்யப்பட்டது. ஒரு முறை நான் முதலமைச்சர் இருந்த காலத்திலே, கொரோனா காலத்திலே விவசாயிகள் வைத்த கோரிக்கை ஏற்று 12,110 கோடி தொடக்க வேளாண்மை வங்கியிலே விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி.
தமிழகத்தில் சிறுமிகள், பெண்கள், மூதாட்டிகள் என அனைத்து பெண்களுக்குமே பாதுகாப்பில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. ஒட்டுமொத்த மக்களுக்கும் பாதுகாப்பில்லாத இந்த திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் திட்டவட்டம். எங்க பார்த்தாலும் போதைப் பொருள், போதைக்கு அடிமையாகி சிறுமி முதல் பாட்டி வரை பாலியல் சீண்டல். டிவி திறந்தா போதும், பத்திரிகை திறந்தா போதும், இதுதான் செய்தி. இப்படிப்பட்ட கேடுகிட்ட ஆட்சி தேவையா? தேவையா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, பாட்டிக்கும் பாதுகாப்பு இல்ல, ஒட்டுமொத்த மக்களுக்கே பாதுகாப்பு இல்ல. அப்படி ஒரு மோசமான ஆட்சி 2024 அகற்றப்பட வேண்டும் என்பதற்கு இங்க மக்களே சாட்சி. அதிமுக ஆட்சியின் போது 6000 ஏரிகளை தூர்வாரினோம். அதனால் ஏரிகள் ஆழமானது. அதிலிருந்து எடுக்கப்பட்ட வண்டல் மண் விவசாயிகளுக்கு உரமாக பயன்பட்டது. விவசாயிகள் மகிழ்ச்சியோடு அதிக மகசூல் பெற்றதுதான் அதிமுக ஆட்சியின் சாதனை என கழக பொதுச் செயலாளர் பெருமிதம். அதோட விவசாயிகள் அங்கே ஏரி, குளம், குட்டை, பொதுப்பணித்துறையின் சார்பாக 6000 ஏரிகளை தூர்வாரணும். 1240 கோடி கொடுத்தோம். முழுக்க முழுக்க விவசாய பங்களிப்போடு திட்டத்தை நிறைவேற்றணும். அதனால ஒன்னு ஏரி ஆழமாச்சு. ஏரியிலிருந்து எடுக்கப்பட்ட வண்டல் மண் விவசாயிகளுடைய நிலத்துக்கு அடி உரமாக பயன்படுத்தப்பட்டது. விவசாயி மகிழ்ச்சியோடு அதிக விளைச்சலை பெற்றாங்க. இது அதிமுக ஆட்சியோட சாதனை. உனக்கு என்ன தெரிய போகுது விவசாயத்தை? பாஜகவிற்கு அதிமுக ஒருபோதும் அடிமையில்லை. மிரட்டலுக்கு பயந்து காங்கிரசுடன் கூட்டணி வைத்த திமுக தான் காங்கிரசிற்கு அடிமை. செஞ்சியில் நடைபெற்ற மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் கழக பொதுச் செயலாளர் ஆவேசம். நீதான் அடிமை, காங்கிரஸ் கட்சிக்கு நீதான் அடிமை. கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் போது மேல் மாடியில ஸ்டாலினுடைய தாயார்கிட்ட சிபி விசாரணை நடந்துட்டு இருக்குது. கீழ் மாடியில அடித்தளத்துல கூட்டணி பேச்சுவார்த்தை. நீ கையெழுத்து போடுறியா இல்லையா? போலின்னா உங்க தாயாரை தூக்கிடுட்டான். உடனே கையெழுத்து போட்டீங்க. அப்படி மிரட்டி பணிய வைத்த காங்கிரஸ் கட்சியோட திமுக கூட்டணி வச்சிருக்கிற நாங்க அப்படி அல்ல, சுதந்திரமா இருக்கிறோம். எங்களுக்கு வேணும்னா கூட்டணி, வேண்டானா தேவையில்லை. சென்னையில் தனியார் பால் நிறுவனத்தில் 44.5 கோடி ரூபாய் கையாடல் செய்ததாக எழுந்த புகாரில் மேலாளர் கைகளை கட்டிக்கொண்டு தற்கொலை செய்த விவகாரம். ஸ்டாலின் அரசின் காவல்துறை உயர் அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் நவீனின் மரணத்தில் எந்த சாரை காப்பாற்ற துடிக்கிறார்கள் இந்த விடியா மாடல் ஆட்சியாளர்கள் என மக்கள் சந்தேகம். அஜித்குமார் போலீசாரால் அடித்து கொல்லப்பட்ட துயர சம்பவத்தின் வடு மறையும் முன்பே மீண்டும் ஒரு கொடூரம். கைகள் கட்டப்பட்ட நிலையில் பால் நிறுவன மேலாளர் நவீனால் எப்படி தற்கொலை செய்து கொள்ள முடியும் என ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் கேள்வி. தனியார் பால் நிறுவன மேலாளர் நவீன் மரணம் தொடர்பாக மக்களிடம் பல்வேறு சந்தேகங்கள் எழுந்து வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. நவீனின் கைகள் கட்டப்பட்டதாக செய்திகள் வரும் நிலையில் கைகள் கட்டப்பட்ட ஒருவர் சேர் இல்லாமல் எப்படி தூக்கில் தொங்க முடியும் என்று கேள்வி. நவீனின் மரணத்தில் எந்த சாரை காப்பாற்ற துடிக்கிறார்கள் இந்த விடியா மாடல் ஆட்சியாளர்கள் என மக்கள் சந்தேகம். இன்னும் அஜித்குமார் மரணத்தின் ஈரம் கூட காயவில்லை. அதற்குள் மீண்டும் ஒரு மரணம் சந்தேகத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் காட்டம். காலி பணியிடங்களை நிரப்பவும் ஒப்பந்த பணியாளர்கள் நியமனம் ரத்து உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் போராட்டம் நடத்திய கிராம சுகாதார செவிலியர்கள். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மாரத்தான் அமைச்சர் மாசு தனது துறையை கண்டுகொள்ளாமல் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் உள்ள நீர்நிலைகள் மாசு உள்ளதாக ஐஐடி ஆய்வில் அதிர்ச்சி தகவல். உண்மையில் நீர்நிலைகளில் மாசு இல்லை என திறனற்ற ஸ்டாலின் அரசின் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம் கூறியுள்ளதால் ஐஐடி ஆய்வின் நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கியுள்ளது.
உலக புராதன சின்னங்களில் ஒன்றாக செஞ்சிக்கோட்டை தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக யுனெஸ்கோ அறிவிப்பு. மராத்தியர்களின் இராணுவ கட்டமைப்பை அங்கீகரிக்கும் விதமாக செஞ்சிக்கோட்டை தேர்வு. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் 241 பேரை பலி கொண்ட ஏர் இந்தியா விமானத்தில் புறப்பட்ட சில வினாடிகளிலேயே 2 என்ஜின்களும் செயலிழந்ததே விபத்து ஏற்பட காரணம். என்ஜின்களுக்கான எரிபொருள் விநியோகம் தடைபட்டதாலேயே விமானம் விபத்திற்குள்ளானதாக முதற்கட்ட விசாரணை அறிக்கையில் தகவல். ஒடிசாவில் இந்திய விமானப்படையின் Su-30 Mk-1 விமானத்திலிருந்து அஸ்ட்ரா வானிலிருந்து நடத்தப்பட்ட ஏவுகணை சோதனை. 100 கிலோமீட்டர் தொலைவிற்கு மேல் செல்லக்கூடிய ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்தி உள்நாட்டு பாதுகாப்பு திறன்களை வலுப்படுத்தியுள்ளது இந்திய விமானப்படை.